ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங்கில் சர்ச்சிங், ஸ்பெஷலி இன் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து சர்ச்சிங் டெக்னிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சர்ச்சிங் டெக்னிக் அப்படின்னா என்னது? சர்ச்சிங்னா என்னது? கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு எலிமெண்ட், ஒரு ஒரு வேல்யூ இல்லை ஒரு டேட்டா வந்து ஒரு லிஸ்ட்ல எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சர்ச்சிங் டெக்னிக். இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து லீனியர் சர்ச், இன்னொன்று வந்து பைனரி சர்ச். ஸோ நம்ம வந்து ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம லீனியர் சர்ச் யூஸ் பண்ணுவோம். ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா பைனரி சர்ச் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், இல்லை லீனியர் சர்ச் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டெக்னிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. லீனியர் சர்ச். ஸோ லீனியர் சர்ச்னா என்ன? ஸோ லீனியர் சர்ச்சில் வந்து நிறைய ஐட்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா ஒன்னொன்னா சிங்கிளாக நம்ம வந்து செக் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 8ங்கிற எலிமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சர்ச் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த அரேல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஐட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம பார்ப்போம் மேட்ச் பண்ணுதான்ட்டு. ஸோ 12ம் 8க்கும் எந்த மேட்சும் கிடையாது, அதனால நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த எலிமெண்ட் ஐட்ரேஷன் 2ல செகண்ட் ரவுண்டில் அடுத்த எலிமெண்ட்டோட நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து மேட்ச் ஆகல, அதனால கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ட் எலிமெண்ட்டோட மேட்ச் பண்ணுவோம். ஸோ 8க்கு 8 மேட்ச் ஆயிடுச்சு, அதனால இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இதோட இண்டெக்ஸ், இது வந்து அரேல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த 8ஓட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ 0லேருந்து அரே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 1 2. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 2ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ தட் அந்த 2 இண்டெக்ஸ் வேல்யூல இருக்கிற 8ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, சர்ச் ஆகி கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ லீனியர் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் லீனியராக போகும். ஒன்று அடுத்த ஒன்று அடுத்த ஒன்று, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா நம்ம லீனியராக சர்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச் பொறுத்த வரைக்கும் மிட் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சர்ச் பண்ண போறோமா இல்லை செகண்ட் ஹாஃப்ல சர்ச் பண்ண போறோமா அப்படிங்கிறது தான் பைனரி சர்ச். ஸோ லீனியர் சர்ச் மாதிரி ஒன்னொன்னா நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இங்கே வந்து ஹாஃபா ஸ்பிளிட் பண்ணிட்டு டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்கே 75ங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அரேல மிட் வேல்யூ எங்கே இருக்குன்னா இதுதான் வந்து மிட் வேல்யூ. 23ங்கிறது மிட் வேல்யூ. ஸோ இப்போ வந்து ஈக்குவல் அரே வந்து இங்கே 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 5th எலிமெண்ட்டை வந்து நம்ம மிட் வேல்யூன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அப்போ கூட நம்ம 5th வேல்யூ எடுத்துக்கிடுவோம் மிட் வேல்யூவா. ஓகே, ஸோ இப்போ இந்த 23 இது வந்து ஆல்மோஸ்ட் சார்ட்டட் அரே, சார்ட்டட் ஏற்கனவே சார்ட் ஆகி அரேஞ்ச் ஒரு அசெண்டிங் ஆர்டர்லயோ இருக்கிற மாதிரி ஒரு அரேல தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக மிட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம சார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ மிட் வேல்யூ 23ன்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்ப்போம், இந்த மிட் வேல்யூல இருக்க எலிமெண்ட் வந்து இந்த நம்ம சர்ச் பண்ண போற எலிமெண்ட் 75 விட கம்மியா ஜாஸ்தியான்னு பார்ப்போம். கம்மியா இருந்ததுன்னா நம்ம லெஃப்ட்ல இதை வந்து சர்ச் பண்ணுவோம், அப்படி அதிகமா இருந்ததுன்னா ரைட்ல சர்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ வந்து 23. ஸோ 75 வந்து 23யோட அதிகம். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து லெஃப்ட்ல வந்து நம்ம சர்ச் பண்ண மாட்டோம். ஸோ லெஃப்ட்டை நம்ம அப்படியே விட்டுருவோம். இந்த ஐட்ரேஷன் வந்து லெஃப்ட் நம்ம தொட மாட்டோம். இந்த மிட் வேல்யூக்கு அந்த பக்கமா ரைட் சைடா நம்ம சர்ச் பண்ணுவோம். ஏன்னா 75 வந்து 23 விட அதிகம். இப்போ இந்த ஃபுல்லா இந்த மொத்த செட் எடுத்துருவோம் 5 to 9. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 5ல இருக்கிற வேல்யூல இருந்து 9ல இருக்கிற வேல்யூ வரைக்கும். அதே மாதிரி மிட் வேல்யூவோட மேட்ச் ஆகுதான்னு கூட நம்ம சர்ச் பார்ப்போம். 75 23 மேட்ச் ஆகுதா இல்லை அப்படிங்கிறதுனால இதுவும் கிடையாது. ஸோ இதை மொத்தமாக விட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 5 எலிமெண்ட்ல மிட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 5 எலிமெண்ட்ல மிட் வேல்யூ என்னது? 65. ஸோ இதுதான் இப்போ 65. ஸோ 65 இப்போ வந்து 75 விட கம்மியா அதிகமானு பார்ப்போம். 65 வந்து 75 விட கம்மி. ஸோ அப்படி இருக்கும் போது லெஃப்ட்ல மறுபடியும் வராது, 75 இருக்காது. ஸோ இதுக்கு அடுத்தது தான் வரும். இப்போ இந்த பார்ட், ஸோ 65யும் இதோட மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால இங்கே இது வரைக்கும் திருப்பி இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். மறுபடியும் இந்த 2 எலிமெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சது, செகண்ட் ஐட்ரேஷன், அதுக்கப்புறம் தேர்ட் ஐட்ரேஷனில் 2 எலிமெண்ட் தான் இருக்கு. இதில் நம்ம வந்து மறுபடியும் மிட் வேல்யூ செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த 2 வேல்யூவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 75 நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு நம்ம சர்ச் பண்ண எலிமெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேஷிங் டெக்னிக். லீனியர் சர்ச், பைனரி சர்ச் ரெண்டுமே வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் ஹேஷிங்கிற சர்ச்சிங் டெக்னிக் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்குங்கிறது நம்ம தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஹேஷிங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் வந்து இன்புட் வேல்யூஸ் கொடுப்போம். இன்புட் வேல்யூஸ் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஹேஷ் ஃபங்க்ஷன். ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா இன்புட் வேல்யூ மாடுலஸ் டேபிள் சைஸ்.
ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டேபிள் சைஸ் வந்து 7 எடுத்திருக்கோம். எக்ஸுங்கிறது இன்புட் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து இதோட ஹேஷ் ஃபங்க்ஷனோட என்ன வேல்யூ நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குதோ அது வந்து ஹேஷ் கீ. ஸோ அதை வந்து இண்டெக்ஸ் வேல்யூவாக எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ அந்த பொசிஷனில் போயிட்டு இந்த எலிமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்புட் 7ன்னு கொடுத்தோன்னா 7 மாடுலஸ் 7. ஸோ மாடுலஸில் எப்போவுமே வந்து ஆன்சர் வந்து ரிமைண்டர் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே வந்து 0 தான் ஹேஷ் கீ. 16 மாடுலஸ் 7 2ங்கிறது ஹேஷ் கீ. 33 மாடுலஸ் 7 5 ஹேஷ் கீ. 42 மாடுலஸ் 7 6 ஹேஷ் கீ. ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ். இந்த பொசிஷனில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் டேபிள் சைஸ் 7. ஸோ எந்த டேபிள் சைஸாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த எலிமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம், ரிட்ரீவ் பண்ணுவோம். ஸோ இதனால ஹேஷிங் டெக்னிக்கில் எவ்வளோ சைஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லீனியர் சர்ச்க்கும் பைனரி சர்ச்க்கும் லிமிட்டட் ஆர்டர்ட் லிஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி லிமிட்டட் சைஸ் இருக்கும். ஆனால் ஹேஷிங்க்கு அது கிடையாது. ஸோ அதுதான் வந்து இதோட பெனிஃபிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு எலிமெண்ட்டை வந்து ஒரு லிஸ்ட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் சர்ச்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பைனரி சர்ச்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹேஷிங் டெக்னிக்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.